ஒருங்கிணைப்பாளராக ஸ்டாலின் அவர்களின் ஆசீர்வாதத்தால் நான் இங்கே நிறுத்தப்பட்டுள்ளேன். வணிகர்கள் சங்கம் அனைத்து சங்கங்களின் ஒருங்கிணைந்த ஒரு பேச வாய்ப்பு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வணிக சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பண்ருட்டி நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அளித்தமை மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் ஒவ்வொரு இடத்திலும் போய் நான் சொல்வதை விட அனைத்து வணிகர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் அன்னைக்கு ஐயா வீட்டில் பார்க்க நாங்கள் அனைவரையும் நாங்கள் ஒருங்கிணைத்து வைக்கிறோடைய செயல்பாடுகளை கூறுங்கள் என்று. பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் என்றால் அனைவருக்கும் ஒரு அது ஒரு தேவையற்ற பயம். இந்த சமூகம் முதல் தலைமுறையாக ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த சமூக விடுதலைக்காக எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து இந்த சமூகத்திற்காக போராடி இன்னைக்கு அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு தலைவராக குறிப்பிட்ட சமூக தலைவர் இல்லாமல் இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். சமூக மக்களும் அது எங்களுடைய இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். நாடார்கள் இருக்கின்றார்கள், பொறுப்பில் இருக்கின்றார்கள், மாநிலத்தில் வன்னியர்களும் இருக்கின்றார்கள், மாவட்ட செயலாளர்கள். குறிப்பாக நெய்வேலி இப்பொழுது எங்களுடைய இயக்கத்தில் 234 சட்டமன்ற தொகுதியை மாவட்டமாக இருக்கிறது. நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கு ஒரு வன்னியர் மருதமுத்தி, அதே போல் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக ஒரு வன்னியர். அதற்கு மேலாக சென்ற சட்டமன்ற தொகுதியில் கிடைத்த 6 தொகுதியில் 2 பொது தொகுதியில் 1 இஸ்லாமியர்கள் ஒரு வன்னியருக்கு வெற்றி பெற்று அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். அடுத்தது உங்களுடைய பயம் சிறுத்தைகள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் அவருடைய அராஜகம். அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு முன்மாதிரியாக சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழர்கள் 3 முறை 2009 அவர் 2வது தடையாக நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடும்போது திமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடும் போது எதிர் முகாமிலிருந்து வைக்கப்பட்ட அவதூறு என்னவென்றால் விடுதலை சிறுத்தைகள் வந்தால் இங்க ரத்த அறுவடும் அவதூறு. அதே போல் எதுவும் அங்கு நடைபெறவில்லை, அமைதியாக இருந்தது. மீண்டும் 14 ஒரு தோல்வி, 19 ஒரு வெற்றி, 24 ஒரு. இந்த வெற்றி எவ்வாறு சாத்தியமானது என்பது உங்களுக்கு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் மண்ணில் மைந்த ஒவ்வொரு தேர்தலிலும் இதை போல ஒரு வணிகர்களை கூட்டி ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் இதே போல ஒரு சங்க நிர்வாகிகள் கூட்டி அவர் சொல்லுவார். கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த முன்னாள் யாரும் மண்ணு வாங்கப்பட்ட 20 ஆண்டுகள் முன்பாக இன்று நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் கோடிக்கணக்கான மதிப்பு ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது. சென்னைக்கு அந்த அப்பொழுது இவருடைய பொறுப்பு காலத்தில் எந்த விதமான இந்த கலாச்சாரங்கள் நடைபெறுவதை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் அனைவரும் கோடீஸ்வரராக இருப்பதற்கு முக்கிய காரணம் திருமாவளவன். அவரால் இந்த நகரம் தொகுதி அமைதியாக அவர் சொன்னது. அதே போல் நீங்க நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்ட உடனே இதே வணிகர்கள் நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைக்கு எம்எல்ஏயாக வந்து விட்டால் இங்கே இதே மாதிரி ஒரு கலாச்சாரம் அரங்கேறும் என்று கூறினார்கள். அதே வணிகர்கள் 5 ஆண்டு முடிந்த பிறகு ஒரு தீர்மானத்தை போட்டு மீண்டும் இங்கே விடுதலை சிறுத்தைக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று சிஎம் நாங்கள் இங்கே எழுச்சி தமிழின் பாஸ்தரையில் பயின்று கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு அதிகாரத்தில் நுகரக்கூடிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட
மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று அரசியலில் தலைநிமிர்ந்து வளர்ந்து கொண்டு அதிகாரம் வர வர அவர்களுக்கு பணியில் உண்டு. இந்த உறுதியை நான் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக இருப்போமே தவிர உங்களுடைய வணிகத்திற்கோ உங்களுடைய வியாபாரத்திற்கு எந்த ஊரும் கேடும் கிடையாதவரும் நாங்கள் பாதுகாப்பு உறுதியை பார்த்திருக்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்துலாம், நாகப்பட்டினத்தில் பார்க்கலாம், திருப்பூரில் பார்க்கலாம். அது போக காட்டுமன்னார்குடியில் செய்யூரில் எங்களுடைய தலைவர் நிர்வாகிகளை பக்குவப்பட்டுதான் வளர்த்துகின்றார். நிர்வாகத்திற்கு ஒரு பதவிக்கு விடுகிறது. அந்த பக்குவத்தின் விளைச்சல் தான் நாங்கள் ஒரு தலித் இயக்கமாக இருந்த அந்த இயக்கம் என்று தனியாக நின்று வாக்கு வங்கி ஊர்ஜிதப்படுத்தாத நிலையில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றுள்ளோம் என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொரு இயக்கமும் தனியாக நின்று தேமுதிக வந்தது, விஜயகாந்த் தனியாக நின்றார், வாக்குகளை கொடுத்தார், பாமக தனியாக. அதே போல் எந்த வாக்கு சதவீதத்தையும் நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தாமல் கொடுக்கக்கூடிய ஒரு இன்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் அங்கீகாரம். இந்த விளைச்சல் எப்படி என்றால் எழுச்சி தமிழர்களுடைய பக்குவமான பயிற்சி. வெளிப்பார்வைக்கு பார்ப்பதன் எழுச்சி தமிழரையே வெளிப்பார்வைக்கு என்ன ஒரு அழகி பார்த்தால் குழந்தையை விட அவர் உள்ளம் தெரியும். நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு இதுக்கு மேல எவ்வளவு சந்தேகம் உங்கள் நிர்வாகிகளை நான் அவரோட நான் இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வெற்றி பெற வைத்தார். அங்குசெட்டிப்பாளையம் புறவழிச்சாலை விரிவாக்க பணிகள் போடப்பட்டிருக்கிறது. அதை நான் பூர்த்தி செய்வதற்கான மீண்டும் அதை செய்வதற்கான செயலுக்கு முயற்சியை நான் செய்வேன் என்று உறுதி. பண்ருட்டியில் அந்த பெரிஷபிள் ஐட்டம் இந்த அழுகும் பொருட்கள் பாதுகாக்கப்படும் பதனிடப்படும் மையம் தேவை அந்த பெரிஷபிள் ஐட்டம் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் கொண்டு வரக்கூடிய முயற்சியை செய்கிறேன். துணை முதல்வர் அவர்களுடைய திட்டமே ஒரு விளையாட்டு மேம்பாட்டு திறன் முதல்வர் தான். அவருடைய திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பெரிய ஊர்களிலும் ஒரு விளையாட்டு மைதானம் வைக்கிறது. அவருடைய திட்டம் பண்ருட்டி மாநகருக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து விளையாட்டு மைதானம் வியாபாரிகள் நிறைந்த பகுதிக்கு ஒரு பயணியர் விடுதி பழசாக இருக்கின்றது. டிராவலர்ஸ் பண்ணலாம், அதிகாரிகள் தங்குவதற்கு போவதற்கு செல்வதற்கெல்லாம் அந்த பயணியர் விடுதியை புதுப்பித்துக் கொடுக்க விடுதி அமைக்கப்படும் என்று 1974 கட்டப்பட்ட தாலுகா புதுப்பித்துக் கொடுக்க பண்ருட்டி நகராட்சியில் விடப்பட்டுள்ள மீதி இருக்கின்ற சிறப்பான செயல் திட்டங்களை நகர்மன்ற தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்து இன்னும் அழகாக இந்த பண்ருட்டி நான் கிட்டத்தட்ட நகர்மன்ற தலைவரோடு சென்றேன். பண்ருட்டி நகராட்சியில் மண் சாலையை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு கிராமத்தில் ஒரு வார்டிலையும் சிமெண்ட் சாலை போட்டிருக்காரு. இப்படி ஒரு நகராட்சியை நான் தமிழகம் முழுவதும் சென்றிருக்கின்றேன். பல தேர்தல்களில் நானும் பல நகராட்சிகள் பண்றேன். இப்படி ஒரு நகராட்சி நான் வியந்து பார்த்தேன். ஏன்னா எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு நிதி கிடைத்தது? அனைத்து இடங்களும் ரோடு போட்டு சிமெண்ட் போட்டு எல்லா ரோடும் போட்டு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நகரமன்ற இருக்கிறீர்கள். ஒரு ஆண்டாவோட ஆட்சியில் இருப்பார், மீண்டும் ஒரு நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்பார். ஒரு நல்ல ஒரு நகரமன்ற தலைவர் பெற்றிருக்கக்கூடிய பண்ருட்டி மக்களுக்கு மீண்டும் பல நல்ல திட்டங்களை அவரோடு இங்க ஒரு டவுன் ஹால் இல்லைங்கிற ஒரு குரல். இந்த டவுன் ஹால் ஒரு கலையரங்கம் பண்ருட்டியில் மக்கள் வழக்கத்துக்கு அதற்கும் உண்டான ஒரு
முன் முயற்சிகளை நான் எடுத்து சிறப்பாக செய்வேன். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிறிய கருத்து, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த அராஜகங்கள், அனாச்சாரங்கள் இது எல்லாம் எதனால் வருகிறது என்றால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இந்த வேலை வாய்ப்பு இல்லாத நேரத்தில் தான் இப்பேற்பட்ட கலவரங்கள், கலாச்சாரங்கள். எனக்கு வெளிநாட்டிலும் சரி, தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கடந்த மூன்று ஆண்டுகளாக வெளிநாட்டிற்கு அரசு மூலியமாக வெளிநாட்டிற்கு படித்தவர்களை அனுப்ப அந்த பொருள் அவங்க நானே இங்க சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டார். இங்க வேலை வாய்ப்பு மையம் ஒன்றில் உறுதியாக இங்கே அமைத்து எல்லா படித்த இளைஞர்களுக்கும் தனியார் வெளிநாட்டு வேலை, அரசு வேலை எதுவாக அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் செய்யணும். நான் நீபோர்ட் யூனிவர்சிட்டியா அமெரிக்காவில் எப்படியே படித்தோம். அதனால எனக்கு அந்த வியாபார ரீதியா டெவலப் பண்ணுற ஒரு கான்சியஸ், ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கு. நிச்சயமாக இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக அந்த உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் எல்லோருமே நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார். நான் இன்று ஒரு வாக்குறுதி திட்டங்களையும் தவிர இன்னும் பல ஒரே நேரில் நிறைய சொன்னா நம்ப மாட்டேன், ஒரு கதை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தபடி செகண்டரி வந்த பிறகு செய்யும் ஸ்டாலினுடைய ஆட்சியை தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியை சொல்வதை செய்வது, சொல்லாததையும் செய்வதுதான் தளபதியுடைய விஷயம். அதே போல் நான் சொல்லாததையும் செய்யக்கூடிய நான் இங்க வைத்திருக்கின்றேன். பண்ருட்டி நகர் வணிகர் பெருமக்கள், நீங்கள் பேராதோடு ஆணை தினத்தில் ஒருவரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கும் என்று ஒரு வேண்டுகோள். நீங்கள் வாக்களிக்க என்ன செய்யணும்? ஆணை செய்யணும். வாக்கு இயந்திரத்தில் முதல் பொத்தானை அழைத்தினாலே போதும். புதிய சின்னம் என்கின்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். பானை சின்னம் புதியதாக இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் புதிய சின்னம் குழப்பம் வேண்டாம். வாக்கு இயந்திரத்தில் முதல் பொத்தானை அழைத்தினாலே போதும். அந்த வாக்கு நான் இங்கேயே தங்கி இருந்தது உங்களுடைய சேவைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் முழுமையாக அறிவித்துக் கொள்வேன். இப்போது நான் வீட்டில் டிஆர் வீடு எடுத்து தங்கிட்டேன். நான் ஃபேமிலியோட தங்கிட்டேன். அதை நான் நிரந்தரமாக சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய தங்கியிருக்கான நிறைய கோரிக்கைகள் இங்க சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடிவதில் குறை இருக்கிறது. நிறைய பேர் குறை சொன்னார்கள். இந்த குறை எனக்கும் இருந்தது. நான் என் ஊர்ல நாங்க காட்டநாடு சொந்த ஊர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2006 விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் ஒரு பாண்டியில திருப்பி ஒருத்தர் அவர் வெளியூர்ல இருந்தார். சட்டமன்றத்தில் உறுப்பினரையே பார்க்க முடியாத ஒரு வாக்களித்துக் கொண்டிருக்கும் இயக்கம் எனக்கு இருந்தது. அதே இயக்கத்தையும் அதே இயக்க வெளிப்பாட்டையும் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைய கூறினார்கள். நான் என்ன எதிர்பார்த்தேனோ மக்களிடத்தில் அதை நான் கண்டிப்பாக நானே அதை செயல்பட்டு காட்டுவேன் உறுதியை உங்களுடைய இருந்து உங்களுடைய குறைகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் நான் நிச்சயமாக என்னால் முடிந்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி நகரை அழகாக நல்ல ஒரு அமைதியான நகரமாக நிச்சயமாக நான் உறுதி அளிக்கின்றேன்.